கவர்மெண்ட்ல இன்னும் 717 கடை அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுல வந்து திண்டிவனத்துல 2 கடை இருக்கு. அந்த கடை இது வரைக்கும் மூடவே இல்ல. அப்படியே தான் இருக்கு. அந்த லிஸ்ட்ல இருக்கா? லிஸ்ட்ல இருக்கு. அனௌன்ஸ் பண்ண கடை மயிலாடுதுறை ரோட்ல ஒரு கடை. இந்த பக்கம் கேஆர்எஸ் அம்மம்மாள்ல ஒரு கடை. இல்ல தனியா சொல்லு. ஏன்னா 2 நாளுக்கு ஒரு லிஸ்ட் ரிலீஸ் இருக்காது. இல்ல 2 நாளுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் ஒன்னு இருக்கு. அதை செக் பண்ணிட்டு சொல்லு. அத பாருங்க, நீங்களே பாருங்க. 2 கடை இருக்கு. நம்பரோட கொடுத்திருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் சார்பாக செஞ்சி அருகே இருக்கிற ஜம்போதி கிராமத்தில் இருக்கிற மூடப்பட்ட கடையை இங்கே 25 கிலோமீட்டர் தாண்டி நடுவந்தல் கிராண்டிபுரம் கிராமத்திற்கு நடுவிலே விவசாயிகள் குடியிருக்கிற பகுதி, முழுக்க முழுக்க விவசாய கூலி தொழிலாளர் இருக்கிற பகுதியிலே இந்த மதுபான கடை எந்த முன்னறிவிப்பு இல்லாமல் திறக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக கேள்விப்பட்டவுடனே சட்டமன்றத்திலே அரசின் கவனத்திற்கு நான் கொண்டு சென்று கேட்டபோது துறைசாருடைய அமைச்சர் பதிலளித்திருக்கிறார். மாவட்ட நிர்வாகம் பரிந்துரையின் பேரில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன பிறகு நகரத்தில் இருக்கிற கடையை இங்கே மாற்ற வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டபோது நாங்கள் அதை விசாரித்து ஆவணம் செய்வதாக சொல்லியிருக்கிறார். அதனால் அரசாங்கம் முடிவெடுப்பது இன்னும் அவகாசம் இருக்குது, பார்த்து நாங்கள் முடிவெடுப்போம். ஆனால் இந்த கடை இங்கே இருப்பது நல்லதல்ல, சரியல்ல. ஏன்னா நகரப்புறத்திலே இருக்கக்கூடாதுங்கும் போது கிராமப்புறத்தில் இருந்தால் அது எப்படி நியாயம்? 2 கிராமமுமே தீர்மானம் போட்டிருக்காங்க இங்க இருக்கக்கூடாதுன்னு. அதாவது மாவட்ட நிர்வாகம் அதை அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இதை இங்கிருந்து நிரந்தரமாக அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி கோரிக்கை வச்சிருக்கீங்கன்னா சட்டசபை ரிப்பே கொடுத்துட்டாரு. அவர் மூடுற மாதிரி தெரியல. இல்ல சொல்லியிருக்காங்க. அவங்க நடவடிக்கை சொல்லியிருக்காங்க. 2 நாள் தானே ஆச்சு. பார்ப்போம். இன்னும் ஒரு 4-5 நாள் பார்ப்போம். அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை அப்புறம் பார்ப்போம்.